வாங்க உப்புட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 1/2 கிலோ போல் கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி வெல்லமும் இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் ரெண்டையும் கிரைண்டரில் போட்டு ஆட்டிட்டோம். அப்போ தாங்க நல்லா மசியும்னு சொல்லிட்டு. ஏன்னா வெல்லம் வாயில் பட்டுது, சாப்பிடும்போது பட்டுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. நீங்கள் 1/2 கிலோ வெல்லம் 1/2 கிலோ கடலப்பருப்பு தேவையில்லை, எனக்கு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். பருப்பு வந்து மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வெங்காயம் மிளகாய் போட்டு தாளித்து சாப்பிடுங்க. அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் அது ப்ரோட்டீன் கூட. அதேமாதிரி மைதா மாவும் 1/2 கிலோ வந்து நாங்கள் மாவு பதத்துக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தோம். நாங்கள் எண்ணெயில் போட்டு உருண்டைகளில் எண்ணெயில் போட்டு வச்சுருந்தோம். நீங்கள் எண்ணெயில் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே கூட வந்துட்டு மாவு உருண்டை பிடிச்சி போட்டுட்டு சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு அந்த ஸ்டஃபிங் இருக்குது இல்லைங்களா, நம்ம வெல்லம் போட்டு ரெடி பண்ணோம்ல, அந்த ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சு 4 பக்கமும் மடித்து விட்டு தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு திருப்பி எடுக்கிற வேலை மட்டும்தாங்க. நாங்கள் ஏலக்காய் தூள் போடலை, எங்களுக்கு பிடிக்காது, அதனால் நாங்கள் போடல. நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காயும் அதே மாதிரி போடலை. தேங்காய் போட்டால் சீக்கிரமாக கெட்டுருன்னு சொல்லிவிட்டு நாங்கள் தேங்காய் போடல. நீங்கள் வேணால் தேங்காய் போட்டுக்கோங்க. நாங்கள் எல்லாமே அடுப்பில் தாங்க செஞ்சோம். அப்போ தான் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு சொல்லிவிட்டு. நீங்கள் கடலெண்ணெய் வேணுன்னா கடலெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இல்லை குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நெய் கூட ஊற்றி செய்யலாம். பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.